இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் பண்ணலாமா? அதுவும் 3 பொருளில் 2 விதமான ஐஸ்கிரீம். நான் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பழுத்த சப்போட்டா தான் நான் எடுத்திருக்கேன் ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நல்லா பழுத்த சப்போட்டாவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தோல் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சப்போட்டா எடுத்திருக்கேன். கொஞ்சம் நிறையா ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு முக்கியமான டிப் வந்து நீங்கள் எடுத்த அந்த சப்போட்டாவை வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அரைக்கும் பொழுது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் அந்த மில்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இப்போ நான் 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா 1 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் எடுத்துக்கிறேன். இது நல்லா அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிலையும் உங்களுக்கு வந்து அந்த மில்க் கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா ஒரு டம்ளரில் ஸ்பூன் போட்டுக்கொண்டு நீங்கள் இதை அழகாக பண்ணிக்க முடியும். இதை மறுபடியும் நான் 3 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த ஐஸை வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சதில் அதில் அழகாக டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த சில்னஸ்லேயே அழகாக அந்த சாக்லேட் வந்து செட் ஆகிக்கும். நீங்கள் இந்த மாதிரி சாக்கோபார் மாதிரியும் சாப்பிடலாம், அப்படிலாம் நார்மலாக ஒரு சப்போட்டா குச்சி ஐஸ் மாதிரியும் சாப்பிடலாம். என்னோட பெரிய குட்டி சாக்கோபார் மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். சின்ன குட்டிக்கு எனக்கு சப்போட்டா ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அதனால் அவனுக்கு அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா சப்போட்டாவே நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் சப்போட்டா அரைக்கும் கொஞ்சம் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வீட்லேயே வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் வந்து இன்றைக்கி பார்த்தோம். எங்கள் வீட்டில் வந்து குட்டீஸ்லாம் பயங்கர ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை, see you soon.